நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது த்ரில்லிங் கார்டியன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் கிரானி 2. அதில் நம்ம போட் எஸ்கேப் பண்ண போகிறோம். இப்போ என்டர் பண்ணியாச்சு. டே 1 தான் போட்டு மங்களகரமாக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம போகலாம். இங்கே சத்தத்தை போட்டுக்கியா, அப்போ இங்கே வந்துடுவாங்க வியூவர்ஸ். இப்போ அந்த மொட்டையனும் சொட்டையும் வரும். ஃபஸ்ட்டு மொட்டை வரான், இன்னும் சொட்டை காணும். சொட்டை தொலை. தொண்டை கொஞ்சம் சரியில்ல. எங்க இன்னும் இந்த சொட்டையை காணும். ஓகே, நம்ம மேலே போயிடலாம். நான் ஒன்றும் வாங்க, அவங்க தேடி நம்ம என்ன பண்ண போகிறோம். இந்த ஃபியூஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா மேலே போட் ஸ்ப்ரிங் வச்சுருந்தாங்கன்னா எல்லாம் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு, டோர் எஸ்கேப்புன்னு கிடைக்குது. நான் பண்ண போகிறது போட் எஸ்கேப்டா. அதுக்கு கொடுங்கடா பொருள. ஒன்றுமே கிடையாது நமக்கு. நம்ம வந்தது இங்கே ஒரு ரன்ச்சு இருக்குது மேலே. போடு வெப்பன் கீ, சூப்பர் கீ, வெப்பன் கீ. இதோ இங்கே சொட்டை பார்த்துக்குது. கீழே போய் ஒழிஞ்சுக்கலாம். ஆமாம் சொட்டை, எனக்கு ஹைட் அண்ட் சீக்ஸ் விளையாடணும்னு ஆசையாக இருக்கு. விளையாடலாமா? எப்படி விளையாடுறது அதை கொஞ்சம் கற்றுக் கொடுங்கயா. கண்ணாப்பூச்சி தான் எனக்கு தெரியும். ஹைட் அண்ட் சீக். சரி, என்ன அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க பகாக் பார்த்துக்கின்னு? இருக்கிறது 4 முடி, அதையும் உனக்கு. ஐயோயோ, இவங்க வாங்க போக வீவர்ஸ். இப்போ இவன் போவான் மொட்டை போ மொட்டை. சொட்டை கீழே போது, மொட்டை மேலே போகும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம எதுவுமே தெரியல மக்களே. இங்கே போட் ஸ்ட்ரிங் கிடைச்சா நல்லா இருக்கும். எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ இவங்க சத்தத்தை போட்டு வர வச்சு சாவடிக்கணும். ஓகே, 2 பேர் அவுட்டு. சூப்பரு. இங்கே சூப்பர் மக்களே, ஸ்பார்க்ஸ் பிளக் கிடச்சிருக்கு. ஸ்பார்க் பிளக் தள்ளி தொலையாண்டிய. இங்கே கூட எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இப்போலாம். இங்கேயாவது கொஞ்சம் அதிகமாக பொருள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க.
ஓகே, இதை இங்கே போட்டுக்கலாம். மேலே தான் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணணும். நமக்கு தெரிஞ்சது தானே, எதுவுமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் எதன்னா ஒன்று அங்கே வைப்பாங்க. இப்போ எதுவுமே வைக்கிறது இல்லை. கால கொடுமைடா, கால கொடுமை. இப்போ இதை போய் இங்கே இருக்க தண்ணி எடுத்து விடணும். சுத்த விட்டுக்கினே இருக்காங்க. இந்த பிக்சர்லாம் கிடைக்கும் போதே எடுத்து வச்சுருங்க போட் எஸ்கேப்புக்கு. ஏன்னா போட் ஸ்ட்ரிங் வந்து கன்ஃபார்ம் மேலே தான் இருக்கும். மொட்டை மாடியில் நிறைய பேருக்கு அப்படி தான். இப்போ நம்ம மேலே போகலாம். இது போடலான்னு பார்த்தா கீழே போய் விழுந்துருச்சு. இந்த ஹேண்ட் இப்போ இந்த மொட்டை ஃபோட்டோவை, இந்த மொட்டைக்கு ஏன் ஒரு ஃபோட்டோ நமக்கு கூட வீட்டுக்கு இருக்கிறது இல்லை. இங்கே என்ன இருக்கா? சூப்பர் போட் கீ இருக்கு. இப்போ யாருன்னா நமக்கு அடிச்சாங்க, எதுக்கு இவன் நோண்டி நோண்டி போய்கின்னு இருக்கான்? கடுப்பேற்றுறதுக்கே இப்படி பண்ணுறாங்க போல. இப்போதாண்டி உன்னை சாவச்சேன். துரத்திக்கிட்டே இருக்காங்க இவங்க சும்மா. ஏன் இப்படி துரத்திக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. இங்கே தான் வேறு வேலை என்ன, நமக்கு துரத்துறது தான். சிரிப்போ. பாத்ரூம் போய் பாத்ரூம் போகிறான். சும்மா பாத்ரூமுக்கு போய் உக்காந்துக்கிறது. நல்லா ஒரு திருடனை கூட கட்சி நம்ம வந்து ஒரு பையன் இங்கே ஒழிஞ்சிக்கின்னு இருக்கான், அதை கூட கண்டுபிடிக்க முடியல. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. போக வேண்டிய இடத்துக்கே போகிறாங்க, எப்படின்னே தெரியல. சரி போட்டு இன்னும் நமக்கு 2 விஷயம் வேணும். 2 விஷயம் கிடச்சிச்சு. 2 விஷயம் வேணும். 2 விஷயம் கிடச்சிச்சா? இன்னும் 2 பொருள் கிடைக்கணும். அதான் கேஸ் கேன். இல்லை 3 பொருள் கிடைக்கணும் இன்னும் கரெக்டாக. கேஸ் கேனு, பெட்டுகாக்கி, அடுத்தது இது வேணுமா, போட் ஸ்ட்ரிங்கு. இது என்னடா?
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவன் தானே மொட்டை. இதோ வந்துட்டாங்க. காக்கா காக்கான்னு சிரிக்கு நீனு. காக்கா புக்கா காக்கா புக்கா காக்கா புக்கன்னு. சும்மா துரத்திக்கிட்டே இருக்கு. உனக்கு ஏன் இந்த சாவியே கிடையாது. நீ உனக்கு இந்த சாவியை கையை ஏந்தவே உனக்கு தகுதி கிடையாது. செக்யூரிட்டிக்கு இவாக இருக்கு. இப்போ இன்னும் ஒரு பிக்சர் சூப்பர் அங்கே இருக்குது. எக்ஸாக்டாக மூணு துண்டு கண்டுபிடிக்கணும் நீங்கள். எக்ஸாக்டாக நான் 3வது துண்டு கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸாக்டாக 3 துண்டு கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. அப்போ வச்சாதான் ஒரு டோர் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அப்புறமா பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 பிக்சர் போட்டால் அங்கே ஒரு பின்னாடி ஒரு டோர் இருக்குல்ல, அது ஓப்பன் ஆகும். இப்போ இது ஆக்கா போட்டு இங்கே பாருங்க. ஐ கேனாட் பட் அதை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இங்கே டக் டேப்பு இது கூட கிடையாது. எப்போவுமே அங்கே டக் டேப்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது நம்ம இன்னைக்குன்னா போட் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம். எதுக்கு அது நமக்கு? இப்போ வந்து இங்கே ஒரு மிஷின் இருக்கும். இந்த மிஷினை முடித்தா அந்த டோர் ஓப்பன் ஆகும். அந்த டோர் ஓப்பன் ஆனால் அங்கே ஒன்று பண்ணணும். அங்கே தான் போட் ஸ்ட்ரிங்கு இருக்கும். மேலே வந்து ஒரு 3 இது ஆடிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக ஷூட் பண்ணணும். இந்த ஃபியூஸ் வந்து போட்டுட்டு தான் போகணும். போடாமல் போனால் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. அது கூட நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஒன்று அடிச்சிருச்சு. இன்னும் அந்த மாதிரி 2 அடிக்கணும். 2 அடிச்சாச்சு. இன்னும் ஒன்று அடிக்கணும். இது 1 மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கே. ஓகே, 3மே அடிச்சாச்சு. இங்கே போட் ஸ்ட்ரிங் அப்பாடி போட் ஸ்ட்ரிங்கு இங்கே தான் இருக்குது. இங்கே வேலை தப்பிச்சேன். இது மட்டும் இங்கே இல்லைன்னா மண்டை குழம்பி போயிருக்கும். எங்கடா இருக்கும். ஓகே, இந்த ஃபியூஸை 5 போய் ஃபஸ்ட்டு போடணும். இங்கே ஃபியூஸை போட்டு இந்த பச்சை கலர் ரைட் எறியும். அப்போ தான் நம்ம உள்ளே போய் இந்த போட் ஸ்ட்ரிங்கெல்லாம் எடுக்கணும். இந்த டோர் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஷார்ட்கட்.
இங்கே யாரும் இல்லை. குச்சிருக்க யாரும் இல்லைன்னு இவன் ஒருத்தன் பாட்டு கேட்டு கிடப்பான். ஆன் பண்ணிட்டு போயிட்டான். ஓகே, ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்னும் எக்ஸாக்டாக 2 பொருள் கிடைக்கணும். யாரும் இல்லை. இவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். கடுப்பாவுதா? ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இவன் ஒருத்தன் கிராணி பாணி, அதுவும் காணி அப்படி கூப்பிடுறான். இந்த மாதிரி கூட கூப்பிடுறேன், நான் சொன்ன மாதிரி கூட காணி அப்படி கூப்பிடுறான். பேய் பேய் பேய். இதுதான் பேயா? இடியட். இடியட் பேயின்னு சொல்ல மாட்டேன். சரி சரி சரி, நீ ஹீரோ வச்சுக்கோ, ஹீரோனே வச்சுக்கோ. கீழே வந்து மட்டும் பிடிச்சிடாத. கிராணி கிராணி கூப்பிடாதடா, கடுப்பு ஆகுதுடா. சும்மா கிராணி கிராணி. எத்தனை கிராணி கூப்பிடுவ நீனு? இப்போ நம்ம வெளியில போகலாம். கிராணி கிராணி கூப்பிட்டு கூப்பிட்டு கதுவு பேசுங்க. பேசாம நம்ம இந்த போட் ஸ்ட்ரிங்கை போய் மாட்டிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த போட் ஸ்ட்ரிங்கை மாட்டியாச்சு. இன்னும் எக்ஸாக்டாக 1 பொருள் கிடைக்கணும், இல்லை 2 பொருள் கிடைக்கணும். என்னப்பா? அப்புறமா வந்து இப்போ நம்ம இங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க இந்த கிராணி மேடம் இங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க. கடுப்பாவது மக்களே. வா சார், என்ன போறியா இல்லையா நீனு? நீ போகிற மாதிரி ஐடியா தான் இல்லை போக. போய் தொலை. அதுவும் கிராண்ட் பாப்போ மேலே. என்னடாமா இது? பயந்துட்டேன். அடுத்தது கன்ஃபார்ம் வந்து அந்த கேஸ் கேன் வந்து சேஃப் கீ இருக்கிற இடத்துல இருக்கும். இல்லைனா கேஸ் கேன் சேஃப் கீ இருக்கிற இடத்துல இருக்கும். இல்லைனா பேட்டுகா கீ இருக்கும். நம்ம இப்போ வரைக்கும் ஒரு அடி கூட வாங்கலையே. இந்த மொட்டை கீழே போக மேலே வரான், கீழே போக மேலே வரான்.
கரெக்டாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கே போகிறோம், எப்படின்னே தெரியல. இந்த குட்டி சாத்தா ஒன்று இருக்குது, அதுக்கு சாப்பாடு போட்டு உள்ள என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கணும். இது பார்க்க மணி அடிக்குது. இந்த குட்டி சாத்தான் சாப்பாடுங்கிட்டு. இது வந்து செகண்ட் வீடியோ கிராணி. இது வந்து செகண்டு. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஈவினிங் நான் போட்டுருக்கேன். அது கொஞ்சம் பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா இன்னும் மணி அடிக்கிறான் அந்த குழந்தை, பாவம். அவனுக்கு போய் சாப்பாடு போடுங்க யாருன்னா. அவன் மணி ஆச்சு கூட்டுன்னு இருக்கான். பாரு நான் கீழே போயிடுவேன். சும்மா சுத்தினே இருக்கியடா, ஏன்டா கடுப்பேத்துற. உன்னை சுட்டு தகணும் ஃபஸ்ட்டு. போ நான் வேகம் வந்தேன் சும்மா. இப்போ நம்ம வந்து படி ஏறிட்டோம். கண்ணு எங்கே போட்டோன்னு தெரியலையே. இந்த உடஞ்சி போன ஹெலிகாப்டரை டேப் போட்டு ஓட்டுவாங்க. எப்படி டேப் போட்டு? எந்த ஊரையாவது அப்படி நடக்குமா? ஆனால் இந்த கிராணி வீட்டுக்கு நடக்குது. என்னை பாரு, நீ நான் எங்கே இருக்கேன்னு என்னை பாரு, நல்லா உத்து பாரு. என்னை பார்த்து நீ எதுவும் பண்ண போகிறதுக்கு. சரி வா. என்ன இந்த மொட்டையா? வா மணிலேயே வாங்கினியா? அதான் என்கிட்ட வரக்கூடாது. ஓகே, இந்த கறி துண்டை வந்து எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் அந்த குட்டி சாத்தானுக்கு போடணும். ஏன்டா அந்த குட்டி சாத்தானை இப்படி பண்ணியிருக்கீங்க? ஏபிசிடி கூட தெரியாது கடா அதுக்கு. சரி உள்ள போய் தாயா. ஏய் என்ன கடிக்க வாங்க நீனு? உனக்கு சோறு போட வந்தா நீ ஏன் கடிக்க வாங்க? ஓகே, நான் இங்கே சாப்பாடு வைக்கிறேன், நீ சாப்பிடு. என்னடா இது சேஃப்டி கடைன்னு பார்த்தா ஹெலிகாப்டர் கிடைச்சிருக்குது. இன்னும் 2 பொருள் கிடைக்கணுமே. ஓகே, இப்போ அந்த கோவாக எடுத்து பார்க்கலாம். யோபாக எடுத்து பார்க்கணும். 2 இடத்துக்கு உடையணும். அப்போ அந்த 2 இடத்துலையும் இருக்கும் இருந்தா. இங்கே வேற சத்தத்தை போட்டுக்கிட்டே போகிறேன். ஓகே, கேஸ் கேனை எடுத்துன்னு போய் கீழே போட்டுக்கலாம். அது பிரச்சனை இல்லை, இப்படியே போட்டு வைக்கலாம். இப்போ பெட்டுகாக்கி தான் வேணும். இந்த பெட்டுகாக்கியை தான் நான் தேடிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த கோவாக எடுத்துக்கிட்டு கீழே போய் உடைக்கணும்.
இங்கே இருந்தால் உண்டு. ஓகே, இப்போ வந்து இந்த கட்டிங் பிளேயர்ஸ் கிடச்சிருக்கு. அம்மாடி அடி பா, யாருதான் பயந்தீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ டே 2. இப்போ வந்து டே 2ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து அந்த கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்தோம்ல, அதை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே சத்தத்தை போட்டுங்க, சும்மா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அப்புறம் டே 1லேயே கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு பார்த்தேன், டே 2க்கே வந்துடுச்சு. போடா, சீக்கிரமாக போடா. ஆட்டி ஆட்டி போய்கிட்டு இருக்க பொறுமையா. என்ன கல்யாணத்துக்கா போக நீனு? ஓகே, இப்போ மேலே போய் ஒரு இடத்த வந்து இந்த கன் ஐயோ கீழே ஜஸ்ட் மிஸ்ஸு கீழே கிராணி வந்து நல்லவாக வாங்க கீழே கிராணி. ஓகே, இப்போ வந்து இந்த ரெட் கலர் பட்டனை சுடணும். அது ரெட் கலர் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக வைக்காதீங்க, லைட்டாக மேலே பார்த்து வைங்க. அப்போ தான் கரெக்டாக இதுவாகும். வேலை எதுவும் ஆகுது. கிராணி வந்துட்டு போயிருக்கா. வா, நான் மாதிரி திருட்டு வர காணியா. அப்போ ஓகே, எங்கள் கேமராவில் யார் எங்கேயாவது வராங்கன்னு பார்த்தேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ உள்ளே போய் நசுரட்டுன்னு ஒரு பேய் இருக்கும். அதோட செவப்பட்டியை போய் திறக்கணும். இதுதான் அந்த செவப்பட்டி. இந்த பெட்டுகா கீ இருந்தால் நல்லாயிருக்கும். சேஃப் கீ. அப்போ வந்து சேஃப் கீ உள்ள பெட்டுகா கீ இருக்கும். சேஃப் கீ வா. சேஃப் கீ உள்ள பெட்டுகா கீ இருக்குமா? ஓகே. ஓ, நல்ல வேலை இவனுக்கு காது கேட்காது, அது வரைக்கும் சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் 5 செகண்ட் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா அவங்க தான் காலி நம்ம காலி பண்ணிட்டு இருப்பான். இங்கே பெட்டுகாக்கி இருக்கணும், இருக்குது. அப்போடி எப்படி அடிச்சா பார்த்தீங்கயா? இதுவாக ஒரு ஆடு. இந்த ஆட் பண்ணியே ஆகணுமா? இந்த ஆடு ஆனாவுனா வருது. யானே தெரிய. டே 3க்கு வந்துட்டோம். ஓகே, அந்த பெட்டுகாக்கி எடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ அந்த பெட்டுகாக்கியை போய் எடுக்கணும்.
ஓகே, இந்த பெட்டுகா கீ எடுத்தாச்சு. இப்போ கீழே போய் ஒன்றத்தை ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறத ஆன் பண்ணணும். அதுதான். ஓகே, இப்போ இங்கே அதிகமாக சத்தம் போட்டு இருக்கு. கிராணி அந்த மாதிரி வந்தாலும் வருவா. வாடி பார்த்துருக்கேன். ஐயோ, டபுள் அட்டாக். ஐயோ, டபுள் அட்டாக்கு. ஐ சி யூ. சூப்பர் என்ட்ரி பண்ண மாட்டேன். சூப்பர் என்ட்ரி பண்ண மாட்டேன். ஐயோ, கஷ்டமாக ஆயிடுச்சு. டே 1 முடியான்னு பார்த்தேன். டே 4 வரைக்கும் வந்துருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கேஸ் சிலிண்டர் போய் உள்ளே போட்டுக்கணும். இந்த கேஸை ஊற்றணும். இங்கே ஊற்றியாச்சா? ஓகே, இப்போ நம்ம இந்த சொட்டையை வேக வச்சு எஸ்கேப் பண்ண போகிறோம். வா 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 வாமா ராசாத்தி. ஓகே, நான் எஸ்கேப் ஆகிட்டேன். ஓகே, இப்போ எஸ்கேப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கேம். பார்க்கலாம் போகிறேன் எப்படி மொட்டை. The end.